பிதாவாகிய தேவனுடைய நாமம் கர்த்தருடைய நாமம் கிறிஸ்தேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களோருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய பிதாவாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகும் என்பதற்கான அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனாலே மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் முகமுகமாய் பார்க்கவும் சகோதரர்களை வெளிப்படுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய மேலான வார்த்தைகளை சிந்திக்கவும் நாம் பெற்றதான இந்த சாக்கியத்திற்காக அந்த ரட்சிகரமாக என்னுடைய தனிப்பட்ட அன்பு வாழ்த்துக்களோடு கூட என்னோட இருக்கிறதான போதையை பதிலிருக்கிற சபைகள், கோட்டையம் இருக்கிற சபை சகோதர சகோதரிகள், இந்த மாதிரி தேவ கிருபையினாலே நாட்களிலே ஆவிச்சுவை ஐக்கியத்திற்குள் நடந்தபடியாக பெற்ற அநேக சகோதர சகோதர வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அன்பர்களே, நாம் தேவ கிருபையினாலே ஒரு இருக்கிறதான நம்முடைய கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடியதான அந்த நாளுக்காய் அந்த நாம் தகுதியான விதத்திலே நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொண்டு சோதித்தறிந்து அதை தேவனுக்கு பிரியமாய் ஆசரிக்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அநேக பாடங்கள் மூலமாக, காரணம் இந்த ஒரு காலப்பகுதி அநேகர் இடறி போவதற்கான காலப்பகுதியாக, அநேகர் குறைவுற்று போவதற்குரிய காலப்பகுதியாக, சோதிக்கப்படுவதற்குரிய காலப்பகுதியாக இருக்கிறபடினாலே சில மாசங்கள் இதற்குரிய காலங்களில் நாம் ஈடுபடுவதும் அப்படியாக நமக்குள்ளாக நம்மை பற்றிய நிலைக்காலத்திற்குள் வந்து நாம் அந்த நாளை சரியான விதத்திலே உகந்த விதத்திலே ஆசரிக்கும்படியாக நம்மை விலக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில் கூட அதற்கேற்றாறு போல சில சத்திய காரியங்களை தியானிப்பது ஏற்றதாக இருக்கும் என்ற சூழ்நிலையில் தேவனுடைய பிரதான கிருபையினாலே நாம் முதல் 2 பாடங்களை விசேஷமாக நாம் சிந்தித்தோம். கண்டிப்பாகவே அங்கு கர்த்தரோடு இருந்ததான அவரால் நேசிக்கப்பட்ட அவர் நேசித்த அன்பு அப்போஸ்தலன் பேதுரு, அதே போல அவரால் காட்டிக் கொடுக்கிற சமயத்திலும் கூட சிநேகிதனே அழைக்கப்பட்ட யூதாஸ், இவர்கள் மூலமாக அவர் பெற்ற அனுபவம் கண்டிப்பாக அவர்களுக்குள்ளாக இருந்ததான அந்த மாம்சம் விழுந்து போன சீக்கிரம் மனுஷீகம் தங்களுடைய குருநாதர் பெரியராக இப்படிப்பட்டதான ஒரு மாபெரும் எதிர் விளைவை உண்டாக்கியது. உமக்கு வேண்டி நான் மறித்தால் மறிப்பேன் என்று சொன்னவர், இதற்கும் எல்லோரும் இடர் அடைந்தாலும் நான் ஒருபோதும் இடர் அடையேன் என்று சொன்னவர், அந்த மனுஷரை நான் அறியேன் என்றுதான் பாதிப்புக்குள்ளாக கர்த்தரை கொண்டு போகிறார். ஆனால் கர்த்தர் கோழி சோதின பொழுது பேதுருவை திரும்பி பார்த்தார். அதே போல மிகப்பெரிய அந்த இரவு முழுவதும் ஜெபம் செய்து 12 பேர்களை ஒரு நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட யூதாஸ், அவனால் மிகப்பெரிய பாதிப்பு முத்தமிட்டா என்னை காட்டிக் கொடுத்தார். ஆக விழுந்து போன மனுஷனுடைய பலகீனத்திற்காக 2 மாதம் அப்போஸ்தலர்கள் இந்த வாழ்க்கையில் இருந்தவர்கள் இப்படிப்பட்டதான ஒரு பாதிப்பை செலுத்தார் என்றால் அங்கு கர்த்தர் சொல்கிறார், இந்த செய்தியை ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். நாமும் கூட பேருக்களாக ஒருவேளை யூதாசுகளாக மாறக்கூடிய மாபெரும் அபாயத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து சகோதரர் நமக்கு முன்பாக காட்டுகிறார். நம்முடைய அன்பு கர்த்தர் நமக்காக இந்த ஜெர்சமனியிலே எப்பேற்பட்டதான ஒரு வியாபார
சகோதரர் சொன்ன பொழுது சில பாடங்களை நாம் வைத்தோம். அதில் ஒரு பாடலை சொல்லும்படியாக சிலர் சொன்னாங்க. அந்த பாடலை எடுக்கும்படியாகத்தான் நீங்கள் வந்தோம். அப்புறமா முஸ்லீம் பேசும்போது என்ன இங்கே அழகான ஒரு பாடம் இருக்கு. அப்பம் இருக்குது, பக்கத்தில் பாத்திரம் இருக்குது, பெருசா ஒரு முழுமொழி. சரி, அப்படி ஒரு பாடத்தை இருந்தா நல்லா இருக்கும். ஓடி பேசுகிறேன் ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த முழுமொழி என்பதான ஒரு பாடத்தை எடுக்கும்படியாக நாம் சமைக்க யோசித்தோம். அன்பானவர்களே, தெரியும், அன்பு கர்த்தர் இந்த பூமியில வந்தப்போ அவருக்கு அநேக அனுபவங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அநேக 33 வருஷம் சில விஷயம் பேசி காட்டினாரு. அப்புறமா 3 வருஷம், அப்புறமா கடைசி நாள். இப்படி அந்த கர்த்தருடைய வாழ்க்கையில அநேக காரியங்களுக்கு எப்படிதான் இருந்துச்சுன்னா, ஒருவேளை நாம் தியானிக்கிற பாடங்களாக இருந்தாலும் கூட அது எல்லாமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் எப்படி இருக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் தீர்மானிச்ச விஷயமா இருந்துச்சு. அவருக்கு மாத்திரமல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கும் நாம் எப்பவும் குறிக்கப்பட்டோம்.
அப்போ நான் நிறைவேற்றும்படி பிதா எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான. அப்ப இந்த பூமியில அவர் இருந்த காலகட்டம் முழுவதும் அவருடைய எல்லா செய்கைகளும் பிதாவினுடைய சித்தப்படியாகவே இருந்துச்சு. அதான் தேவன் விரும்புவார். ஆனா அப்படி இருக்கும் பொழுது அவருடைய எல்லா விஷயம் பாடலை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த பாத்திரத்தினுடைய அந்த கருத்தை கை செய்யக்கூடிய அந்த வேலை செக்ஷன்ல சோதனை வராங்க. அந்த சமயத்துல நம்ம உணர்ச்சி மிகுந்த அப்போஸ்தலர் பேர் என்ன பண்றாங்க? கத்தி எடுத்து வீசுறாரு. அந்த என்ன வாழை முனையில் போடு பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் எல்லா விதமான காரியங்களையும் தேவன் எப்படி தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அது பிதா தனக்கு கொடுத்ததான பாத்திரம் என்பதை தெளிவாக புரிந்திருக்கிறார் கர்த்தர். ஆகவே அவருடைய எல்லா அசைவுகளும் பிதாவின் சித்தப்படியாக இருந்துச்சு. தலைக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் கூட. ஆக எல்லா விஷயத்தையும் அப்படியே இருக்கும்போது இப்ப நாம ஒரு விஷயம் ஒரே விஷயம் மொழிமொழி அந்த சூழ்நிலை அது 3 சுவிசேஷத்திலே பேசப்படுது. ஒருவேளை மத்தேயு, மார்க்கு, யோவான், ஆனா லூக்ல இல்ல. லூக்ல முன்னுடைய பிரச்சனால ஒரு பதிவு பேசப்படுறதில்லை. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில தெரியும் அரசு ஆயிடுச்சு, பிடிச்சு கொண்டு போறாங்க. பிறகு அவருக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கிறது. அப்படியாக அண்ணாக்கிட்ட கொண்டு போறாங்க, கைப்பாட்ட கொண்டு போறாங்க, பிலாத்திட்ட கொண்டு போறாங்க, அகைன் ஹேரோதிட்ட கொண்டு போறாங்க, அகைன் பிலாத்திட்ட கொண்டு போறாங்க. இப்படி அலைக்கழிக்கப்பட்ட நிலையில இருந்ததான விசாரணைகள். எத்தனை விசாரணை? 7 2 3 6 விசாரணைகள். நீதி தேவனுடைய ஒரே பராமர் நீதி அற்ற முறையில நியாயப்பிரமாணத்தின்படி இருட்டுல ராத்திரியில விசாரிக்க கூடாது. என்ன பண்றாங்க? இங்க அங்க அங்க கொண்டு போய் அவன் அலக்கழிச்சு விசாரிக்கிறாங்க. அப்படியா விசாரிக்கும் போது எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சு. இவங்க புறமே இருக்காங்க. இவருக்கு வேண்டா எந்த குற்றம் இல்ல, எப்படியாவது காப்பாற்றலாம். நம்ம வழி கூட சொல்றாங்க இல்லையா? அந்த மனுஷன் கொஞ்சம் ஏன்னா வைஃபோட வேல்யூ ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே ரொம்ப வேல்யூ இருக்கு இல்லையா? ஒரு மனைவியாருடைய ஆலோசனை என்பது ஒரு மனுஷனுக்கு பூமியில் எந்த மனுஷனுக்கும் ரொம்ப ஹைலி வேல்யூ. நல்ல கணவனுக்கு தான் தெரியும். ஆக இப்போ பிலாத்து தன்னுடைய மனைவி சொன்னாங்க, இந்த மனுஷன் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருங்க சொல்றார். நிறைய முயற்சி இருக்கிறார். அவருடைய முயற்சி இல்லைங்களா? அப்போ ஒரு வசனம் நீங்க லூக்கா 23:20 பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். என்ன வார்த்தை? அவர் விடுதலை பண்ணுவதற்கு ட்ரை பண்றார். யார் பேசுறா? விடுதலை சொன்னா ஒரு ஈவென்ட், உலகத்துல ஹிஸ்டரியில பெரிய ஈவென்ட். பாருங்க, இங்க ஜட்ஜ் இருக்கிறார். யார் ஜட்ஜ்? பிலாத்து. குற்றவாளிகள். ஒரு குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக ஜட்ஜ் போய் ட்ரை பண்றார். எங்கேயாவது நடக்குமா? எந்த கோர்ட்லயாவது? அந்த ஜட்ஜ் என்ன பண்றாரு? போய்
இருந்தாலும் முயற்சி அங்க ஒர்க் ஆகணும். அப்ப தெரியும் கடைசியில அவங்க நிறைய சத்தம் போடுவாங்க, நிறைய சவுண்ட் வருது. இப்போ என்ன பண்றது? இப்ப பிலாத்து முடிவு நம்ம முயற்சி பலர் அடிக்கல, இதை அவங்க சுத்தி விட்டுலாம். மாற்று சொல்றாரு, மனுஷரை பிரியப்படுத்த அவன் முடிவெடுத்தான். ஆக காலம் போது நடக்கல. சோ கைப்பற்ற இந்த மனுஷனுடைய ரத்தத்துல இருந்து பாம்பில்லை கைப்பறியாச்சு. அங்க என்ன நடந்துச்சுன்னு லூக்கா 23 33 பாருங்க. இப்போ என்னாச்சு? சத்தம் மேற்கொண்டுச்சு, ஒன்றும் செய்யவில்லை. பிலாத்துடைய லெட்டர் சொல்லி லண்டன் மியூசியத்தில் இருக்கிறதா சொல்றாங்க. என்னுடைய சில காமிக்ஸ் முடிவெல்லாம் பேசும்போது கொஞ்ச நாளைக்கு பின்னால பிலாத்துக்கு அவங்க ஹெட் குவார்டர்ல இருந்து இதே ஹெட் குவார்டர் பிலாத்து ஏற்படுத்தி ரோம சீசரோட பிரதிநிதி இப்படி ஒரு விசாரணை போச்சாலாம். அந்த விசாரணையில நீங்க நீங்களே நியாயப்படுத்தல, நீங்களே கண்டுபிடிச்சிருந்தீங்க அந்த மனுஷன் மேல இருக்கிற தப்பு இல்ல, ஆனா நீங்க சிவிலா இருக்கிற ஆர்டர் போட்டீங்க. இது எப்படி? அப்ப அவர் பதில் சொல்றாங்கம்மா, உண்மைதான், நான் ட்ரை பண்ணேன், எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாரு, விட்டுலான்னு முடியல. இந்த ஜனங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க, கலர் ஜாஸ்தியா இருந்துச்சு, கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இந்த சோல்ஜர்ஸ் இல்ல. சத்தம் மேற்கொண்ட நிலையில இப்போ என்ன சொல்றாரு? யோவான் சொல்றாரு, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? ஆக இப்போ கொண்டு வந்தாச்சு. இப்ப என்ன பண்றாங்க? இப்போ ஆதார சந்திக்கணும். யோவான் 19:2 இந்த பிலாத்து அவங்க கிட்ட கொடுத்தவங்க யார்கிட்ட இருந்தார்? பிலாத்து யார்கிட்ட கர்த்தரை கொடுத்தாங்க? இஸ்ரவேலர்கள். அப்படியா? இல்லை, ரோம போர் சேவகர்கள் அவங்ககிட்ட தான் கொடுத்தார். இஸ்ரவேலர்கள் பண்ண முடியாதுங்க. நியாயப்பிரமாணம் சொல்லிட்டு நீதிமன்றம் காரணம் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் போட கல்லறியலாம். சிலுவை அடிக்கக்கூடிய ஏற்பாடு தட் இஸ் ரோமிஷ் கல்ச்சர். அப்போ இப்போ கர்த்தருக்கு யார் கையில செய்கிறார்? brutal Roman soldiers. மிருகத்தனமான அந்த மனுஷனுக்கு அவங்க கையில் இப்ப கர்த்தர் வந்துட்டார். ஜீவாதிபதி யாருடைய கரத்துல? கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். பாருங்க, மாத்திரமல்ல, எனக்காக என்னுடைய நேசர் எவ்வளவு பெரிதான நிலையில எந்த நிலைமைக்கு போயிருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளாத வகையில அந்த ரத்தத்தின் மேல விசுவாசம் வைக்க முடியாது. ஆக இப்ப அவங்க கையில கிடைச்சாச்சு. அப்படிதான் மார்க் மத்தேயு எல்லாம் சொல்றாரு. இப்போ போர் சேவகர் கையில கிடைச்சாச்சு. இப்போ அவங்க கையில கிடைச்சவங்க அவங்க செய்யறாங்க. ஒரு சோப்பு வஸ்திரத்தை மேல போடுறாங்க. அப்புறமா ஒரு கையில ஒரு தடி கொடுக்குறாங்க. அப்புறமா பார்க்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. பத்தாது, ஒரு கிரீடம் வேணும்.
கொஞ்ச நேரம் தாங்கள் விளையாடுவதற்கு கிடைக்காத ஒரு மனித பொம்மை இந்த மனுஷன். ஆக அவனை எள்ளி நகையாடலாம். தங்கள் கையிலே கிடைத்த அவனை கொண்டு எவ்வளவு அதிகமாக நாம் சந்தோஷப்பட முடியுமோ அவ்வளவு சந்தோஷப்படலாம். அவனை துன்புறுத்தி, அவனை அவமானப்படுத்தி, அவனை வேதனைப்படுத்தி நாம் சந்தோஷப்படலாம். இந்த சிரிப்பாக அவ்வளோ சிரிப்பாங்க, சொல்லி அவ்வளோ சிரிப்பாங்க. ஆக பரிகாசம் பண்ணக்கூடிய அந்த நோக்கத்துல தான். சரி, ஏன் பரிகாசம் பண்ணணும்? அடுத்த விஷயம், எதுக்கு இவ்வளவு பரிகாசம்? அவங்களுக்கும் கர்த்தருக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவங்க ரோம படையாளிகள், போர்ச்சவர்கள். அன்பு கர்த்தர் ஒரு யூதன், அவரை கொடுத்தவங்க யூதர்கள். ஏன் அன்பு கர்த்தர் மேல இவ்வளவு பரிகாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த யூத ஜனங்களா இருக்கணும், ரோம ஜனங்களா இருக்கிறவங்களுக்கு ஏன் வரணும்? யோசிச்சு பார்த்தா அதுக்கு சில காரணம் இருந்துச்சு. கர்த்தர் சில வார்த்தை சொன்னாங்க. படிக்கலாம் 27 11. இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். அதற்கு இயேசு, ஆண்டவர் என்ன சொன்னாங்க? நீ ராஜாவா? எஸ். இந்த போர்ச்சவர்கள் அந்த ராஜாவுக்கு வேலைக்காரங்க. அவங்க ராஜாவுக்கு முன்னால இவர் சொல்றாரு, நான் ஒரு ராஜா. சரி, ஆண்டவர் என்ன சொன்னாரா? அப்புறம் ஏன் சொன்னா? ஒரு 4 நாளைக்கு முன்னால வேத மாணவர்களுக்கு விசேஷமான விஷயம் என்ன? அவங்களுக்கு தேவனுடைய ஆவி இருக்கிறாங்க. பேசக்கூட வாய் வந்தாலே கேட்கறது இதுதான் பேசுறாரு கொஞ்சம் இல்லையா? இருக்கா இல்லையா? இந்த சமயத்துல சில பாடல்கள் நம்ம சமூகத்தில் கேட்கும்போது நம்ம அவ்வளோ அவ்வளோ இருக்கும். அப்போ ஆண்டவர் தன்னை ராஜான்னு சொன்னார். 4 நாளுக்கு முன்னாடி யூத ஜனங்க என்ன சொன்னாங்க? கழுத மேல வரும்போது என்ன சொன்னாங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். என்ன சொன்னாங்க? சீசர் ராஜாவா இருக்கிறாரு, அவருடைய பிரதிநிதியா பின்னாடி இருக்கிறாரு. இவர் இப்போ என்ன சொல்றாருங்க? தன்னை ராஜான்னு சொல்றார். இல்லையா? அதே போல அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நம்முடைய செய்திகளுக்கு அதிகாரத்திற்கு அவர் கொடுக்கிறார். யோசேப்பு என்கிறதான தச்சனுடைய மகனான இயேசு என்கிற மகன் சொல்கிறார், நியாயம் தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கிறது. யார்தான் நியாயம் பண்ண முடியும்? ராஜாதான் பண்ண முடியும். ஆக இவ்வளவு நாள் என்னதான் தான் ராஜா சொல்றாரு, ஜனங்களுக்கு ராஜா சொல்றாரு, அப்போ இந்த ராஜா சொல்றாரு, இப்போ கொண்டு வந்து ஆர்டர் பண்ணி விழாத்துக்கிட்ட கொடுக்கும்போது கம்ப்ளைண்ட் கூட என்ன? கம்ப்ளைண்ட் கூட என்ன பண்ணிடுங்க? படி லூக்கா 23:2. இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜா என்றும் ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலங்கப்படுத்த கண்ணோட்டம். இவர் ராஜாவை சொல்றான். இதெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்து ரைட் சொல்ல விசாரணை. ராஜா சொன்னதை
ஒரு மனிதன் மேல பரிகாசத்தினுடைய எல்லையை காட்டும் விதமாக அவர் மேல முன்னுரிமை வைக்கிறார். இதனை உணர்வுக்கு நாம் போவதில்லை. ஆக அப்படிப்பட்டதான நிலையில ஏன் ஒரு சிவப்பு அங்கியை போட்டது போல, ஒரு தடியை போட்டது போல, ஒரு சாதாரணமா ஏதோ ஒரு இடத்துல ஒரு முடி, ஒரு கிரீடம் செஞ்சிருக்கலாமே, ஏன் முள்ளு? நாம் நிறைவேற்றபடி இருந்திருக்கிறார். ஏன் இந்த திரோகம் வைக்கிறோம்? முள்முடி நம்ம தேடி பார்த்தா தான் முள் வேதாகமத்துல கிட்டத்தட்ட 9 இடத்துல 9 வார்த்தையில பேசப்படுது. வேற வேற விஷயங்கள்லாம் பேசப்படுது. அதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது இப்போ இல்ல. ஆனா ராஜா சொன்னதுனால அதை பரிகசிக்கும்படியாக, அதை ஏளனம் செய்யும்படியாக இந்த ஒரு நிலையில ரொம்ப வெறுப்பிருந்துச்சு. இத தன்னுடைய ராஜாவுக்கு உண்மையா இருந்ததான ரோம படையாளிகளுக்கு அந்த வெறுப்பு வந்துச்சு. ஆகவே வருஷத்துக்கு முன்னாலேயே ஆரம்பிச்சு செய்கிற ஞானிகள் வரும்போது என்ன விசாரிச்சிருவாங்க? யூதரின் ராஜா பிறந்திருக்கிறார் என்று அறிந்தோமே, எங்க அன்னைக்கு இருந்த ராஜா, இந்த ராஜா, அன்னைக்கு இருந்த ராஜா என்ன ஏற்பாடு பண்ணாருங்க? அவங்க இருக்கா எருசலேமில் இருக்கிற எல்லா ஆண்களையும் என்ன பண்ணுங்க? அதனால்தான் என்னுடைய குமாரனை நான் எகிப்துக்கு கொண்டு போவேன். கர்த்தர் போய் காப்பாற்றப்பட்டார். ஆக அப்படிப்பட்டதான நிலையில இப்போ மூழ்கிடும் பஞ்ச புகழ்ச்சி வச்சு ஏளனம் பண்ணி இந்த மூழ்கி வைக்கிறாங்க. யூதருடைய ராஜாவே, வாழ்க என்று அவரை வாழ்த்தி இவ்வளவு செஞ்சுட்டு என்ன பண்ணாங்க? சுத்தி இருந்து நமஸ்காரம் பண்ணி அவரை பழக்கம். கடந்த பாடத்துல பார்த்தோம்னா யாரை கேட்டீர்கள்? நாசரேத்து இயேசுவை அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். என்ன அர்த்தம்? டிஸ்கஸ் பண்ணுவோம். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானான். தன்னைத்தான் ரட்சித்தான். இவனை பாரு, தொங்கிட்டு இருக்கான்.
ஒருவரே இந்த ஸ்திரீகள் தூரத்திலே நின்று மூணு சுவிசேஷம் அது சொல்லுச்சு. ஏன் ஸ்திரீகள் அவ்வளவு தூரத்தில் இருந்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை பார்க்க வேண்டும்? படிச்சோம், கிடைக்கல. படிச்சோம், கிடைக்கல. சில பிரச்சனைகள் அதை பத்தி எங்கேயாவது பேசிக்கலாம், முயற்சி பண்ண கிடைக்கல. அப்புறமா வழக்கு பிரகாரமான மற்ற சோதனை எடுத்துக்கிறதுல போனோம். பிளாக் ஷாக் என்ற அவர் திருவோணமாயிருந்தார். பெரும்பெருமைய மூலமாக மாற்றுமொழியாக கொண்டு ஆக ராஜா என்று சொல்றதுனால, ராஜா வீட்டுக்கு அவருக்கு இருக்குன்னு சொல்றதுனால, உண்மையான ராஜா சர்வ லோகத்தின் ஏகாதி சக்கரத்திலே இருக்கக்கூடிய ஒரே பேரான குமாரன் சகலத்துக்கு சுதந்திரவாளி இல்லை என்றாலும் ஆம் என்றாலும் அவர்தான் ராஜா. ஆனாலும் தன்னை ராஜாவாக காட்டினதுனால இந்த ராஜா ஒரு குற்றவாளியாக கையாளக்கூடிய இந்த சந்தர்ப்பம் தீரத்தை என்ன செய்வாங்க? ஒரு ராஜாவுக்கு எத்தனை ராஜானா அந்த தேசத்தினுடைய முதல் குடிமகன். அவர்தான் தேசத்துடைய எல்லாமே. அவர் மேல அவர் தலையில வைக்கணும்னா அவ்வளவு வேல்யூபிள் ரோல் வைக்கணும். அதான் ஈஸியா பண்ணக்கூடிய விஷயம். அதுதான் அடையாளம். தலைவர்கள் யார முடியாத மாணிக்கம் வைடூரியம் அநேக கற்கள் எல்லாம் வச்சு அப்படின்னா அதை அணிந்து கொண்டிருக்கிறவருடைய மேன்மை வெளிப்படும்படியாக கிரீடம் வைக்கப்படும். அதுதான் உண்மை. தலையில் இருக்கக்கூடிய அந்த கிரீடம் ஆஹா அங்கல் 43 பில்லியன் டாலர்ஸ். பூனை சுல்தான் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரராக பார்க்கப்படுவதான பூனை சுல்தான் அவருடைய தலையில் இருக்கிற பில்லியனுடைய மதிப்பு 28 பில்லியன். மதிப்பை காட்டக்கூடிய அளவில் வைக்கப்படுகிறதான ஒரு உலகத்தில் highly expensive, the highly valuable crown is when Edwards comes ராஜாவுடைய ஏன் எதுக்கு முள்ள வைக்கணும்? முள்ள எங்க வந்துச்சு? ஞாபகம் மனுஷனை இந்த பூமியில தேவன் சிருஷ்டித்தப்போ எந்த நிலையில கொண்டு வந்தாருங்க? நாம் நம்முடைய சாயப்படி ரூபத்தின்படியாக உண்டாக்குவோமாக. சாயல் என்ன அர்த்தம்? ரூபம் என்ன அர்த்தம்? சிந்தித்து தீர்மானித்து பொறுத்திருந்து தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய சுவாதீனம் இந்த மனுஷனுக்கு தேவைப்படுத்திருந்தார். ஏன்னா அவங்க ராஜாவாக இருக்க முடியும். ரூபம் குறிக்கிறது தேவன் அந்த சராசரத்தின் ராஜாவாக இருக்கிற பொழுது ஆதாமை மனுஷனை பூமியின் ராஜாவாக நியமித்தார்.
சாபத்திற்கு அடையாளம். ஆக சாத்தான் அனுமதிக்கப்பட்டால் சாத்தானுடைய தாக்கம் முள்ளாக பூமியில கடந்து வந்துச்சு. அவனுடைய பாதிப்புகள் இந்த முழு மனிதனும் வேதனைப்படுகிறதான மரண சாபத்திற்குள்ளாக பாவ பிடிக்குள்ளாக கடந்து போச்சு. அந்த சோதனை பேச்சு நாமத்திராமம் குதிரக்கூடாது. ஆனா ஒரே மனுஷனால் பாவம் பாவத்தால் மரணமும் பூமியில கடந்து எந்த மனுஷனும் விலகிக் கொள்ள முடியாதவருக்கு அந்த பாவ தன்மை உள்ள சாபமா வந்துச்சு. அதை தொடர்ந்து மனுக்குலத்துக்கு மேல போச்சு. ஒருவன் கூட இல்லை. முழு மனுக்குலத்தின் மேல மிகப்பெரிய சாபவாக்கியம் உள்ள அங்க அவங்க மேல பாதிப்புகளை கொண்டு வர ஆரம்பிச்சிச்சு. அங்க பின்னால ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு ஓகே நான் நினைச்சிட்டு போனேன் முழு வந்துச்சு வெரி குட். அப்புறம் பதினாறாவது தேவன் சிந்தனை ஏற்பாடு செஞ்சார். இதோ பூமியில் இருக்கிற சகல வம்சங்களை பார்க்கிறோம் உங்களை மாத்திரமே நான் தெரிந்து கொண்டேன். ஒரு இனம் யூத இனம் தேவனுடைய ஜனமாக இஸ்ரேலா மாறும் பொழுது இப்ப சாத்தான் பார்க்கிறாரு அவங்க மேல உள்ள கொண்டு போகணும். அந்த யூத ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாக இஸ்ரேலாக மாறுவது தேவன் வாய்ப்பு கிடைச்சதுனால எதிராளி தாக்கத்தை உள்ளே கொடுக்க முயற்சிக்கிறார். ஏசாயா 7:23-24 நாளையே 1000 வெள்ளிக்காசு பெறும் 1000 திராட்சைச்செடியுள்ள நிலமெல்லாம் முற்றிலும் நெருஞ்சலுமாகும். தேசமெங்கும் முற்றிலும் நெருஞ்சலும் உண்டாயிருப்பதனால் அம்புகளையும் வில்லையும் பிடித்து அங்கே போக வேண்டியதாயிருக்கும். தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்திரத்தில் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிடாமல் இருக்கிறீர்களானால் அப்பொழுது அவர்களை நீங்கள் நீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களில் எதிராளிகள் ஜனங்களை நீங்க அங்க அனுப்புனா அவங்க எப்படி ஆயிடுவாங்க உள்ளாயிடுவாங்க. ஏன்னா அவங்க சாமம் வாழ்வாங்க. ஏன்னா சாமி புஸ்தகம் பார்க்கிறோம் அவர்கள் வேணியாயின் பிள்ளைகள் உள்ளுக்கு சமமானவர்கள். பெரிய பாதிப்பு கொண்டு வந்தாங்க. முழு
சமாதான படும்படி சவுலுக்கு ஆலோசனை ஜஸ்டிஃபை பண்ணவன அவருடைய கிரீடம். ஆக
நாம் அனுபவித்திருந்த செய்ய வச்சு பாருங்க. இருக்கிற சகோதரர்கள் பெரிய சகோதரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க செய்யும்போது அதில் சந்தோஷப்பட்டு பாருங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷம்! இந்த நல்லவன் யாரு? guardians, bishops, priests, இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? உண்மையிலேயே அவங்க யாரு? தயார் கொண்டு அவங்களுக்கு சாபத்தை கொண்டு வரக்கூடிய மக்கள் அமைப்பதான
விதைகளுடைய உணவை பேசுவார்கள். சில விதைகள் உள்ளுள்ள இடங்கள்ல துர்க்கந்தமாய் ஒரு வேலை நமக்கு சரியில்லை. அதனால ஒருவரை பின்பற்றி வர வேண்டும். நான் சபைகளுக்கு இருக்கிறதா என்னையா? நோ. என்னை விட தன் தாயையோ தந்தையோ பிள்ளையோ மனைவியோ குழந்தைகளை நேசிக்கிறவன் எனக்கு ஏற்றவன் அல்ல. ஐயோ, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லாமல் எனக்கு ஏற்றவன் அல்ல. ஆஹா, நோ. என்ன பண்றீங்க? சத்தியம் கற்றல் மத்தியில நாங்களுக்கு முன்னால மிஸ்டர் ஓகே ட்ரை பண்ணுவார். ஏன்னா அவர் ரொம்ப ஞானமான். நீங்க படிச்சிருக்கீங்களா? ஆசிரியர்ல சொல்றாங்க கட்சிக்கிற சிங்கம் போல இங்கே போய் அங்க சேகரிச்சோம். James
இருக்கிறதை நாம் நினைக்க வேண்டும். அப்படி இருக்கிறவனை பார்த்தார் சொன்னார், ஓ பிரதர், அவர் வாலிபர், அவரே கடைசியாக தூதன், நான் எப்பவுமே தூதனாக இருந்து இன்னும் வாலிபர் 17 வாலிபர் இருந்தார். உள்ளே முழுவதும் வியாபித்து கிடக்கிறாங்க. எல்லை சட்டம் ஒரு வேதமானவர் தான் அதை அழைக்கிற வேலையை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நாம பாடணும்னா தேர்தலில் போராடணும். விஷயம் அழைப்படுது இல்ல எனக்கு வெளிப்பட
விதத்திலும் மிகப்பெரிய அளவில் புரிந்தார். எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதெல்லாம் நான் என்னை உயர்ந்தார். ஏன் இந்த வார்த்தை பவுல் பேசணும்? நாம இப்ப ஏன் பவுல் மட்டும் பேசுறாரு அப்படின்னா, பவுலுக்கும் மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன அப்போஸ்தலர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டார்கள். ஆனா எப்ப புரிஞ்சுட்டாங்க? கேட்கும் போது அவங்க புரிஞ்சுக்கல, பின்னால புரிஞ்சுட்டாங்க. ஆனா பவுல் கேரக்டர் தான் மகிமையுடைய கேரக்டர். ஒரு மனுஷனா நான் தெரியும், அவர் குணமானவருக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவன் உயிரோடு இருந்தானா இல்லையா எனக்கு தெரியல. இவ்வளவு பெரிய ரிவீல்மெண்ட் வேற யாரும் கொடுக்கல. அப்போ அவர் என்ன நினைப்பாரு? நல்லா கேட்கலாம், பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஆகுது, வாய்ப்புகள் எனக்கு தெரியும். அவர்கள நம்ம மைண்ட்ல வந்து சொல்றதை நமக்குள்ள ஏதாவது ஒரு பலகீனம், ஏதாவது ஒரு குறை விடப்பட்டிருக்கிறதானால் நம்மிடத்தில் கிடைத்திருக்கிற காரியத்தை நாம பெருமைக்கு போகாமல் இருக்கிறதுக்காக கொடுக்கப்படுகிற உள்ளது. அந்தபடி நான் பலகீனாக இருக்கும் பொழுது பலமுள்ளவனாக இருக்கிறேன். இந்த முன்ன பத்தி ஜெபம் பண்றார். என்ன சொல்றாங்க? பலவீனமானா, நமக்கு குறைவு உண்டா, நமக்கு நோய் உண்டா, இன்னும் கொஞ்சம் கெட்டி பிடிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இது நல்லது. நமக்கு வெளியே பார்த்தா அழகாக தெரியும். ஆனால் தேவன் அவரோடு கூட சேர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுக்கிறார். இப்போ நம்ம மத்தியில சேர்க்கிறாங்க. இந்த ஒரு ஆக்சிடென்ட் பின்னால நிறைய படிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு சொல்றாரு. திரும்பவும் வாழ்த்துட்டோம். தேவன் என்னதான் செஞ்சாரு?
பாதிப்பை பாருங்க. எஸ்ஐயா 83 அநேக வசனங்கள் படி 4 படி 3 படி தான் இருக்கு. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிலுவைப்பட்டவர்கள். இதெல்லாம் உள்ள வந்தவங்க என்ன நடந்துச்சு? இதையும் அப்போஸ்தலன் பேசுறார். கலாத்தியர்ல படிங்க 3:15. சகோதரரே, மனுஷன் முறைகளின்படி சொல்லுகிறேன். 3:13. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த முழு சாபம் யார் மேல? அந்த மனுஷனான இயேசு முன்முடி வச்சதுனால அந்த சாபம் அவர் மேல வந்துச்சு. அநேக சங்கீத கவிஞர்கள் அவர் மேல வந்து நிந்தையை பற்றி பேசு. ஆக மிகப்பெரிய அளவுல அந்த பாதிப்பு படிப்படியாக ஏன் இதெல்லாம் நடக்கணும்? மனுக்குலத்தின் மேல் இருக்கக்கூடிய சாபத்தை தன்னை ஏற்றுக்கொண்டு பூர்ணமாக அவர் ஏற்றுக்கொள்ளணும். சாபம் விசேஷமான ஒரு சந்தர்ப்பத்தில் சாபத்தின் பாதிப்பை தாக்கணும். அந்த சாபத்தின் பாதிப்பு நம்மளுடைய கிறிஸ்துவ அனுபவங்களாக, வேதனைகளாக, பாடுகளாக, சிந்தைகளாக வரலாம் அப்படின்னா நம்முடைய திரும்பி பார்க்கல, நம்முடைய ஞாபகப்படுத்தி பார்க்கக்கூடிய விஷயத்துல கர்த்தரோடு சேர்ந்து நாம் வெறுமனே சுத்த மாம்சமும் புளிப்பில்லாத அப்பமும் மட்டுமே சாப்பிட முடியாது. கூடவே கசப்பு கீரைகள் சாப்பிடணும். கசப்பு கீரை இல்லாம பசி எடுக்காது. வேதனை வராம ஜெபம் பண்ண மாட்டோம். கலப்பு கூலி தின்னக்கூடிய அந்த பாதிப்புக்குள்ள போகலாம். மாம்சம் சாப்பிட மாட்டோம். புரிஞ்சுக்க முடியாது. ஆகவே எல்லா விதத்திலையும் சாப்பிட்டு வச்சிருக்காங்க. நம்முடைய பாதிப்பு இயேசு மேல நடக்கல. நம்முடைய தேவனை உயிர்ப்பித்தார், வெற்றி சிறந்தார். ஆகவே மிகப்பெரிய அளவில் கர்த்தர் வெற்றி சிறந்தார். முதல்ல தலை அந்த வெற்றிக்குள்ள கடந்து போகுது, சாதத்தை கடந்து போகுது. அதை தொடர்ந்து ஒவ்வொருவரும் தேவனை தான் போவாங்க. 2:15 படிக்கிறேன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஒழிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இப்ப என்னாச்சு? அவர் மேல உண்மையிலேயே கொடுக்கப்பட்டதான முள், அந்த சாபம் அவருக்கு போச்சு. இப்ப தேவன் என்ன பண்றாரு? சிலுவை மரணம் தன்னை காப்பாற்றினார். எல்லாவற்றுக்கும் மேலாக உள்ளுக்கிரீடம் ஏற்றிவிட்டாரு. மிகப்பெரிய கிரீடம் கிடைச்சிச்சு. வானத்திலும் பூமியிலும் சகல முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முழங்கால் பணியும் கொள்வதற்கு அந்த மாபெரும் கிரீடம் அவர் மேல வந்துச்சு. அவருக்கு மாத்திரமா எல்லாம் அவரோடு கூட சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கோ எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை கொண்டு எங்களை அறிவின் அறிய வாசனை வெளிப்படுத்தக்கூடிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க போடுங்க வேதனைகளை ஒருவேளை அனுபவித்தாலும் கூட முடிவே
செய்தியுடைய பக்கத்துல 1000 பக்கத்துல 10000 ஆனால் மெல்ல மெல்ல கடந்து போகணும். முதல்ல யார் இந்த கிரீடம் வாங்கிட்டா? தவிர்த்து யார் சிருஷ்டியோட இந்த பூமியில முதல்ல முடிச்சது யார்? ஜீவன் தேவா. அடுத்து முதல் யார் பேச்சு? பெரிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போச்சு. மூத்த அப்போஸ்தலன் போய் பிரஜாதிபதி சபை சொல்லிட்டார். அதனால அநேகரை ஏற்றுக்க முடியல. எல்லாம் பேசுறாங்க, சாட்சிகள் கூட இருந்தாங்க. யாக்கோபு சொன்ன வார்த்தை இதை பற்றி தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுது பார்க்கலாம். அதெல்லாம் சரியான முறையில் புரிஞ்சுக்கிறாங்களோ இந்த ஒரு முன்னானது மகிமையாக மாற்றப்படும். ஒவ்வொரு நாளும் கடந்து போகும். எந்த அளவுக்கு நாம் இந்த பாதிப்புக்குள்ள கடந்து போறோமோ அதே போல கடைசி 2 வருஷம் உள்ளாக இருக்கக்கூடிய இந்த பூமி எப்படி மாறும்னா ஏசாயா 61 சீயோனிலே உயர்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், உயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக புதிய உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் வெளிச்சங்கள் எனப்படுவார்கள். முழுமையான பாதிப்பை பற்றி புரிந்து கொள்வது கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை, மரணம் இல்லை, வியாதி இல்லை, வேதனை இல்லை, முன்னுக்கு இடமே இல்லை. பொழுது முழுக்க முழுக்க முற்களற்றான இந்த பூமி முழுவதும் ஒரு ஏகராக மாற்றப்படும். ஆக முற்கிரிடம் பொற்கிரிடமாக மாற்றப்படக்கூடிய காலம். சங்கீதம் 71 ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். பொற்கிரீடம் கர்த்தருடைய மாடுகளின் பாதையில அவர் மேல் வைத்ததான அந்த பொற்கிரீடம் ஒரு குறிப்பிடத்தக்கதான ஒரு நாம் சிந்திக்கிற பொழுது அது சாபமாக, சாபத்தின் தாக்கமாக இருந்து இப்படி ஏதேனும் ஆரம்பித்து 1000 ஆண்டு முடிவு வரை பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு எல்லாம் சாபத்தினுடைய வெளிப்பாடாக இருந்து அந்த சாபத்தை அன்பு கருத்து தன்னுடைய காலங்களில் வாங்கிட்டார். வாங்கினார் உள்ளில் கிரீடம் காரணமாக ஆசிரியர்
So